பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். பண்ற லொள்ளுத்தனெல்லாம் பண்ணிட்டு குழந்தை பிள்ளை மாதிரி முகத்தை வச்சுக்கிறத பாரு, அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம முத்துக்குமரன். தேர்ட் ப்ரோமோல பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் ஒரு சேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நைட்டு தான் கண்டென்ட் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா காலையிலேருந்து செம்ம ட்ரையாக போயிட்டுருக்கு. ஏன்னா இவனுங்க இன்னும் குளிச்சே முடிக்கல. பாதி பேர் இன்னும் மேனேஜர்ஸ், அதாவது ஒர்க்கர்ஸே குளிச்சு முடிக்கல. அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் குளிக்கணும்னு சொல்லி இவனுங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. காலையிலேருந்து ஒவ்வொரு ரூல்ஸு, அப்புறம் பெஸ்ட்டு வேர்ஸ்ட்டு, அப்புறம் ஆர்குமெண்ட், இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அருண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க்கர்ஸ்ல இருந்து இப்போ மேனேஜர் ஆயிருக்காரு. ஸோ நம்ம கண்ணம்மாவோட கணவரான பாரதி அங்கே சீரியலில் தான் நம்மளை எல்லாரும் சேர்ந்து முட்டாள்னு திட்டினாங்க. பட் இங்கே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படின்னா முதல்ல ஒர்க்கர்ஸ் டீமில் இருக்கும்போது நான் உரிமைக்காக போராடுவேன், நான் பெக்கர் இல்லை, நான் ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி டைலாக்ஸ்லாம் வைத்தார் இல்லையா. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி இப்போவும் தங்களோட ஒர்க்கர்ஸ்க்காக, அதாவது அவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் மேனேஜர்ஸாக இருந்தாலும் நாங்களும் ஒரு ஒர்க்கர்ஸ் தான், உங்களுக்கும் எங்களுக்கும் வேறு பெரிய வித்தியாசமே இல்லை, நீங்களும் நாங்களும் சம்பளம் வாங்குறோம், நம்ம ஓனர்ஸ் கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் சமத்துவம் பேசுகிற ஒருத்தராக அவர் இருக்கிறார் இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அருணோட இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஒரு ஒர்க்கர்லேருந்து இன்னைக்கு மேனேஜராக இருக்கேன். ஸோ நான் வந்து என் ஒர்க்கருக்காக தான் நான் பேசுவேன். அது மட்டும் இல்லாமல் பார்க்குற மக்கள் நினைக்கணும் இல்லையா, அடடா வெளி உலகத்துக்கு இது எப்படி ரீச் ஆகும். பார்க்கும்போது பாவம் இல்லை, அருண் ஒரு ஒர்க்கராக இருந்து மேனேஜரானாலும் மேனேஜர் இடத்துல அவர் அத்தனை பேர் தனியாக சமாளிக்கிறார். அவரை சுற்றி 7 பேரும் சார் மேனேஜர்னா இதுதான் சார் ரூல், அதுதான் சார் ரூல் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் சிங்கிளா சோலாவா இருந்து சமாளிக்கிறாரு. முடியவே முடியாது, என் ஒர்க்கருக்கு ஒரு கஷ்டம்னா நான் வந்து நிப்பேன், என்னை தாண்டி தாண்டா நீ அவங்கள தொடணும் அப்படின்ற மாதிரி மாசா நம்ம பண்ணணுன்றதுக்காகவே வேணும்னே வாண்டடா கிரியேட் பண்றாரு. மொத்த விடும் தனக்கு எதிராக திரும்பணும் அப்படின்றதுக்காகவே இங்க மேனேஜர்ஸ்க்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் என் தொழிலாளருக்காக தான் பண்ணுவேன் அப்படின்றாரு. இப்போ இங்க பாருங்க சார், நம்ம மேனேஜர்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணும். அப்ப நீங்க தொழிலாளர் இருந்து மேனேஜருக்கு வந்தீங்களான்னு பார்க்க மாட்டாங்க, மேனேஜரோட ஒர்க்கை யார் ஒழுங்கா பண்ணலன்னு தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாது. ஸோ ஆடியன்ஸ்க்கு கேட்சியா இருக்கும் அப்படின்றதுக்காக கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம அருண். ஒரு கட்டத்தில் எல்லாரும் காண்டாயி, டேய் நீங்க 2 பேருமே பேசிக்கோங்கடா, முத்து அண்ட் அருணே பேசிக்கோங்கடா, ஏன்னா இவன் ஒன்று சொன்னா அவன் அப்போஸ் பண்ணா அவன் பேசுவான் இப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கா, நீங்களே பேசி தொலைங்கடா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ காலையிலேருந்து இப்படி தான் போரிங்காக போயிட்டு இருக்கு. பட் ஈவினிங் தேர்ட் ப்ரோமோ கண்டென்ட் ஆச்சு, நல்லா இல்லை, ப்ரோமோ மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக போடுறானுங்க. ஸோ நைட்டு, அதாவது நம்மளோட மேனேஜர் சைட்ல இருக்கிற முத்துக்குமரன் அங்கே போறாரு. ஏன்னா அவர் காலையிலே ஆசைப்பட்டார் நான் ஒர்க்கர் சைட்ல போகணும் அப்படின்னு. ஏன்னா மனுஷன் பிளான் பண்ணிட்டார், நேற்று மேனேஜராக மிரட்டி விட்டுட்டோம், இன்னைக்கு ஒர்க்கராக ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும், ஏன்னா நாளைக்குன்றது டாஸ்க் முடிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சேட்டை பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாரு. ஸோ ஒர்க்கராக போகிறார். சார் நீங்கள் எங்கே சார் இருக்கிறீங்க, அதுவும் டாய்லெட்டில் இருக்குது, டாய்லெட் இருக்கிற சைக்கிளில் பெடல் பண்ணணும். பட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கார். சுத்தாமல் ஒரு தடவை சுற்றி விட்டதும் அது வீல் ஆகிக்கிட்டே இருக்கும்ல, உங்களுக்கு என்ன தேவை, அந்த வீல் சுற்றிட்டே இருக்கணும், அதான் வீல் சுற்றிட்டு இருக்கலையா, நான் ஏன் கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் பேசுகிறார். அருண் வந்துட்டு அங்கே யூனியன் லீடராக இருக்க அன்ஷிதாட்ட சொல்கிறாரு, அங்கே பாருங்க அவர் கைவிடாமல் ஓட்ட சொல்லுங்க அப்படின்னு. பட் மனுஷன் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரு, சுற்றுறாரு, சுத்தாமல் இருக்காரு. ஆனால் அங்கே டாய்லெட்டில் உட்காந்துருக்க ஒருத்தரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவர் அங்கே டாய்லெட்டில் இருக்கும்போது இங்கே பாட்டுக்கு தண்ணி இல்லைனா என்ன பண்ண முடியும், இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப குசும்புதான் முத்து அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்படி இவர் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தனால தண்ணி நிறுத்தப்படுது. ஸோ இதனால் ஒரு மறுபடியும் மீட்டிங் நடத்தப்படுது. அப்போது நம்மளோட பொறுப்பு அருண், நேத்தெல்லாம் உரிமை போராட்டம் இருந்த நம்ம அருண் வந்துட்டு இப்படி உங்களோட தொழிலாளர்களில் ஒருத்தர் இப்படி விளையாட்டுத்தனமாக இருந்தனால நம்மளோட வசதிகள் சலுகைகள் அப்படின்றத கட் பண்ணப்படுதுன்றாங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அன்ஷிதா, ரஞ்சித் இவங்களாம் பயங்கர ஷாக்கிங்கில் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் தீபக் மட்டும், டே முத்து தம்பி நீ ஏதோ பண்ணுறடா, எனக்கு தெரியுதுடா, நீ கேம் ஆடணும்னு என்ன பண்ணுறடா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு இருந்தாரு. பட் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு முத்து ஆஃபீஸர் சாரி ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ நைட் ஏதோ கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, இப்போ அவர் மேனேஜராக இருக்கும்போது நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தார். மேனேஜர் அப்படின்போது நான் பவரில் இருக்கிற இடத்துல இருக்கிறேன் போது நான் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வைப்பேன். அது வந்து ஓவராக வந்துட்டு டாமினேட்டிங்காகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் அவங்களுக்கு லிபரலாகவும் இருக்கக்கூடாதுன்றதை அவர் பண்ணார். அது நேற்று சூப்பராக பண்ணார், மிரட்டி விட்டார் எல்லாரையும். அவர் மிரட்டுற விதம், ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாம் நல்லாச்சு. இன்னைக்கு தொழிலாளியாக கொஞ்சம் ஜாலியான அந்த ஃபன் சைட் காட்ட ட்ரை பண்ணுறாரு. எஸ், அவரோட கேமை இப்படி ஆடணும் அப்படி ஆடணும் நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் நேற்று வரைக்கும் டாஸ்கே ஆரம்பிக்காமல் இருந்தீங்க, டாஸ்கே ஆரம்பிக்காமல் பேச்சுவார்த்தைகளே போயிட்டு இருந்தீங்க. ஆனால் டாஸ்க் உள்ள நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் ஆப்வியஸாக அது நல்லா தான் இருக்கும். ஸோ முத்து அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறார், என்ன சம்பவம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு ப்ரீஃபாக பேசலாம். வேறு என்னதான் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்னா நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.